ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு மாலுக்கு வந்திருக்கேன். சைனாவில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே தான் மால்ஸ் இருக்கும். நிறைய மால்ஸுமே அப்படி தான் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் மால். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே நிறையா கிட்ஸ்க்கு வந்து ப்ளே ஏரியாஸ் நிறையா இருக்கும். அடேங்க அப்பா! உள்ளே போனோடனே சூப்பர் மார்க்கெட் போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் இதெல்லாமா இருக்கும் அப்படின்ட்டு நான் ஆச்சரியமாக பார்த்தேன். வாங்க உங்களுக்கும் காட்டுறேன் இங்கே என்னென்னலாம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிதுன்ட்டு. எங்கே பாரு பேக்கரிஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்கும். நம்ம ஊர் பிக் பஜார் மாதிரி, ரிலையன்ஸ் மாதிரி இந்த மாலில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ ஷாப்பிங் பண்ணலான்ட்டு நாங்களும் உள்ளே போனோம். உள்ளே போனோன்னே நான் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், வாத்து தலை, வாத்து கால், வாத்து தலை, கழுத்து, உள்ள என்ட்ரன்ஸ்லேயே இதை தான் வச்சுருந்தாங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னு தான் தெரியல. உள்ளே போகணும், சரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் வந்து இந்த சைடு பேக்கரி ஐட்டம்ஸ், அந்த சைடு கோழி இதெல்லாம் இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா பக்கத்து கடையே உங்களுக்கு பேக்கரி ஐட்டம்ஸு. டெம்டிங்காக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு, பட் பயமாக இருக்குது, என்ன இதில் இருக்குன்ட்டே தெரியல நம்மளுக்கு. ஸோ அதனால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது, எதையுமே வாங்க முடியல எங்களால். ஸோ இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி தான், டிஷ்யூஸு, லாண்ட்ரிஸ் ஐட்டம் அந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே. இங்கே நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. பிளேட்ஸ், பேன்ஸு, ஸ்பூன்ஸு அந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. பெட் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரி திங்ஸ் செகண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு இதெல்லாமே. சரி இங்கே ஒன்றும் இல்லை, நம்ம கீழே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். இந்த ஊரில் நாங்கள் தான் ஃபாரினர்ஸ், எல்லோரும் எங்களே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் நாங்கள் மட்டும் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். இங்கே மற்றபடி எல்லாருமே சைனீஸ் தான் இருந்தாங்க. கீழே வந்தோடனே ஸ்நாக்ஸ் செக்ஷன் இருந்துச்சு, கிட்ஸோட ஸ்நாக்ஸு. ஸோ இங்கே போய் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி முட்டை சேர்த்து இருந்துச்சு, மீட் சேர்த்து இருந்துச்சு எல்லாமே. நானும் ஒன்று ஒன்றா எடுத்து ட்ரான்ஸ்லேட்டர் போட்டு பார்த்தேன் ஏதாவது வாங்கலான்ட்டு. பட் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே எக் சேர்த்துருக்காங்க, இல்லைன்னா அந்த கோழிக்கால் அந்த மாதிரி எதையாவது சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், இதில் கிளியராக இருக்குது பாருங்கள், முட்டை சாண்ட்விச். நம்ம ஊர்லலாம் சாண்ட்விச் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தான் சாப்பிட்ருப்போம், இங்கெல்லாம் பேக்கிங்லேயே இருக்கும். இது பீட்சாவாம். இங்கே ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தான் நிறையா இருக்கும். இந்த பஃப்ஸ் மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ ஜெல்லி பாருங்கள், முதல்ல பேக்கெட்டில் வாங்கியிருப்போம் ஜெல்லி. இங்கே வந்து நம்ம இந்த சாஸ் பேக்கெட்ஸ்லலாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஜெல்லி இருக்குது. இங்கெல்லாம் வந்து அப்படியே பேக்கெட் எடுத்து அள்ளி போட்டுக்கணும் ஜெல்லிலாம். ஒரு ஜெல்லி 2 ஜெல்லிலாம் இல்லை, அவங்க ஒருத்தவங்களோட மம்மி கொடுக்குறாங்க, உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்து போட்டுக்கோ அந்த கவர்லன்ட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சாக்லேட்ஸ்லாம். டக் மாதிரி, ஸ்ட்ராபெரி மாதிரி, அதெல்லாம் லாலிபாப்ஸ். நான் ஜியானை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவன் வேறு மம்மி நான் இது வாங்கிக்கிறேன் அது வாங்கிக்கிறேன்னா, பட் எதுவுமே எனக்கு வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் அது பாதி இதில் என்ன இருக்குன்ட்டே தெரியல. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே இந்த சாக்லேட் இருந்தாலும் பக்கத்துலேயே நிறையா திங்ஸ் வந்து இருந்துச்சு, சாப்பிட முடியாத அளவுக்கு. ஸோ அதனால் எனக்கு எதுவுமே அங்கே வாங்கவே பிடிக்கல. ஸோ ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். பாருங்க, இது டோரியன் ஃப்ரூட்டோட சாக்லேட். இங்கே டோரியன் ஃப்ரூட் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு, எல்லாருமே டோரியன் ஃப்ரூட் தான் சாப்பிடுவாங்க.
லாலிபாப், ஒரு லாலிபாப்லேயே எத்தனை ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் மீதிலாம் கொஞ்சம் தெரியல எனக்கு. லாலிபாப்பில் பாருங்கள், ஃப்ரோசனில் என்னமோ சாக்லேட் வச்சுருக்காங்க. ஸ்பைடர்மேனில் ஏதோ சாக்லேட், கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா சாக்லேட்ஸ் இருந்துச்சு இங்கே. ஸோ நெக்ஸ்ட் கவுண்ட்ரு வந்தோன்னா பார்த்திங்கன்னா, இது முட்டை தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்கும். எல்லா இடத்துலையும் முட்டையை வந்து டீ தண்ணியில் வேக வச்சுருப்பாங்க இங்கே ஃபுல்லாகவே. இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே கருவாடு செக்ஷன். நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கருவாடு செக்ஷன் இருந்ததில்லை, நான் பார்த்ததில்லை. இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே இருந்துச்சு. பலாப்பழத்தை கூட ட்ரையாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா மில்க்கு, யோகட் அந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருந்துச்சு. பட் நமக்கு பேர் எதுவும் தெரியல. சூப்பர் மார்க்கெட்டே ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது என்னன்ட்டே தெரியல. இது ஒரு பூச்சியா இல்லை என்னன்ட்டே தெரியல, அவ்வளோ இருந்துச்சு. இதை மக்கள் அப்படி தான் பேக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இதை. பட் ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட்ஸில் இருக்குது அதெல்லாம் எறா மாதிரி போட்டிருக்கு. ஆனால் இது நேரில் பார்த்தா எறா மாதிரி இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா ஷூஷீஸ், ரெடிமேட் ஷூஷீஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் நான். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் கட் பண்ணி அது ஒரு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ரெடிமேட்ஸாக. மீன் தலையெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடெல்லாம் உயிரோட ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. இவங்களுக்கெலாம் உயிரோடு எடுத்து சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கா. பிகாஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கூட உயிரோடு தான் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஷெல்ஸில் வந்து நிறையா இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஷெல்ஸு. நான் வந்து எல்லா அக்வேரியமில் தான் உயிரோடு பார்த்துருக்கேன். இங்கே தான் எல்லாமே வந்து லைவாக கிட்ட பார்க்குறேன். நிறையா ஃபிஷ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. லாப்ஸ்டர், இதெல்லாமே ஷெல்ஸ் தான். இது ஏதோ மீன், பட் அது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல. எறா பாருங்கள், எறா எல்லாம் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் நான் உயிரோடு தான் எறா பார்க்குறேன். அதை தவிர்த்து எறா பார்க்கணுன்னா நான் ஃப்ரோசன் பேக்கெட்ஸில் தான் எறாவை பார்க்குறேன். இந்த சைடு கொஞ்சம் ஃபிஷ்ஷஸும் வச்சுருந்தாங்க லைவ் இல்லாமல். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் லைவ் இல்லாமல் வச்சுருந்தாங்க ஐஸில். ஆனால் இதை யாரும் வாங்குகிற மாதிரி தெரியல. எல்லாமே லைவாக எடுத்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த சைடு பாருங்கள், ஆக்டோபஸ், ஸ்குவிட்டு அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனோன்னா இங்கே மீட் ஷாப்பு பாருங்கள். இங்கே நம்ம கோழியில் எதெல்லாம் தூக்கி போட்டுருவோமோ ஃபுல்லாக எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு இவ்வளோ கூட்டம். நீன்ட்டு கோழி காலை பாருங்கள் எப்படி வாங்குறாங்கன்ட்டு.
அதை தனித்தனியாக பேக்கிங்கும் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து வேறு சைடு மீட் ஷாப் அது. அங்கே ஃபுல்லாக மீட்டு தான் கிடைக்கும், எல்லா மீட்டுமே. இங்கே ஃபுல்லாக பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து பீஃப் ஷாப்பு. இங்கே வந்து பீஃப் தான் கிடைக்கும். ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. பீஃப்க்கு, மட்டனுக்கு, போர்க்குக்கு அப்படின்ட்டு நிறையா செக்ஷன்ஸ் இருந்துச்சு. இங்கே அதர் கண்ட்ரி பீப்புள்ஸும் இருந்தாங்க நிறைய பேர். நைஜீரியா, பாகிஸ்தான், அந்த மாதிரி நிறையா கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க இங்கே. இந்த சைட் பார்த்திங்கன்னா இது அங்கே சிக்கன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே சிக்கன்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரோசனாக. பிளாக் சிக்கன் எல்லா சிக்கன்ஸுமே இங்கே இருக்குது. இது அவங்களோட மீட்டு, இது அவங்களோட ஸ்பெஷல் மீட் செக்ஷன் இது. ஸோ இப்படி வந்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் செக்ஷன் இருக்கும். இங்கே வந்து மட்டன் இங்கே வந்து அப்படியே கட் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. இதுலேருந்து அவங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ அவங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். இங்கே வந்து முட்டை, இதில் கோழி முட்டை எதுன்ட்டே தெரியாது. பிகாஸ் எல்லா முட்டையுமே இருக்கும். கோழி, வாத்து அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே. இங்கே பார்த்திங்கன்னா குடல், மூளை, ஹார்ட்டு அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும். இங்கே கறியை கருவாடாக ஆக்கி வச்சு, நம்ம ஊரில் உப்பு கண்டம் போடுவாங்க கறியெல்லாம் வந்து காய வச்சு. ஆனால் இங்கே சூப்பர் மார்க்கெட்லேயே இருக்குது. கறியெல்லாம் காய வச்சு அது ஒரு செக்ஷனாகவே வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன எதோட மீட்டுன்னு தெரியல. பட் ஆனால் அங்கே நேம் கூட இல்லை. சிலதெல்லாம் அப்படி இப்படி காய வச்சு வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்திங்கன்னா இங்கேயும் கருவாடு செக்ஷன் இருக்குது. ஆனால் நீட்டாக இருந்துச்சு இந்த செக்ஷன். தானே ஸ்மெல்லாம் அவ்வளோவா இல்லை. இந்த ஸ்பேஸ் எல்லாம் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது என்னமோ அவங்களோட மூலிகை திங்ஸ் போல் இருக்குது. இதுக்கு தனியாக செக்ஷன் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து வெஜிடபிள் செக்ஷன்ஸ் வந்துடுச்சு. இங்கே ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்து சின்ன வெஜிடபிளே பார்க்க முடியாது. எல்லாமே பெருசாக தான் இருக்கும். எல்லாம் ஹைப்ரிடாக என்னன்னு தெரியல. பட் ஆனால் இங்கே எதுவுமே சின்னதாக இருக்காது. எல்லாமே பெரிய பெரிய வெஜிடபிள்ஸாக தான் இருக்கும். ஒரு கேரட் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட அந்த கேரட்டை ஒரு 400 grams அப்படி தான் இருக்கும். பாய் ஆல். அது வரைக்கும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.